சுப்பு அந்த கிராமத்திலேயே வறுத்த மீன் கடையை போட்டிருந்தான். தினமும் வகை வகையான மீனை வாங்கிட்டு வந்து அதில் வறுத்த மீனை தயார் செய்வான். அவன் கடையில் வறுத்த மீனோடைய விலையும் கம்மியாக தான் இருந்தது. அப்படி கடையை போட்ட சுப்பு, எல்லாரும் வாங்க, வறுத்த மீன் தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கே ஒரு பாட்டி நடந்து வந்தாங்க. ஏன்பா, மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தானே? இன்னைக்கு எத்தனை வகையான மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சுப்பு, பாட்டி, இன்னைக்கு சங்கரா மீன், சால மீன், அப்புறம் ஜிலேபி மீன் இருக்கு. சங்கரா மீன் 3 பீஸ் 50 ரூபா, சால மீனும் 3 துண்டு 50 ரூபா, ஜிலேபி மட்டும் 2 துண்டு 50 ரூபா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி, ஓ அப்படியா, விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். உன் கடை மீனை விட மற்ற இடத்துல நல்லா இருக்கும். என்ன பண்றது, இன்னைக்கு வேற எங்கேயும் கடை திறக்கல, அதான் உன் கடைக்கு வந்தேன். சரி, எனக்கு சால மீன் கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி 50 ரூபாய்க்கு வறுத்த சால மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ருசியா இருந்தது. இந்த பக்கம், டேய் மச்சான், அங்க பாத்தியா, வறுத்த மீன் கடை இருக்கு. வறுத்த மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லை. என்ன வாழ்க்கைனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். அதுக்கு இன்னொருத்தன், டேய் மச்சான், இப்போ என்ன, உனக்கு வறுத்த மீன் சாப்பிடணும் அவ்வளவுதானே? நான் உன்னை அந்த கடைக்கு கூட்டிட்டு போகிறேன். நம்ம 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிட்டுடலாம். பில்லு கட்டுறதுக்கு எவனாவது ஒரு இளிச்சவாயம் வருவான். அவன் தலையில் மொத்தமாக கவுத்துட்டு நம்ம நைஸாக அங்கேருந்து கழண்டுக்கலாம். நீ என்ன சொல்கிற? ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து நம்ம 2 பேரும் பணக்காரங்க மாதிரி நடந்துக்கணும். சொல்கிறது புரியுது இல்லை? அப்படின்னா, சரிடா, நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். மாட்டினா தர்மாடி வாங்குவோம், ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பிளான் போட்டா மாதிரி அந்த வறுத்த மீன் கடைக்கு நடந்து வந்தாங்க. வாங்க சார், சூடா வறுத்த மீன் இருக்கு. சங்கரா மீன், சால மீன், ஜிலேபி மீன் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா? நாங்கள் இது மாதிரி சின்ன கடையிலலாம் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஏதோ இவன் சொன்னானேன்னு உங்கள் கடைக்கு வந்தோம். சரி சரி, நல்லா டேஸ்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சுப்பு, சார், மீனெல்லாம் பக்காவாக இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் ருசியாக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்களுக்கு சூடா வறுத்த மீனை போட்டு கொடுங்க. அப்புறம் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குல்ல, எங்ககிட்ட எல்லாமே 500 ரூபாய் நோட்டாக தான் இருக்குது. சீக்கிரம் மீனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சுப்புவும் அவங்க 2 பேருக்கும் சூடாக பிளேட் நிறைய வறுத்த மீனை போட்டு கொடுத்தான். இவனுங்க சாப்பிட்றத பார்த்தா கடையில் இருக்க மொத்த வறுத்த மீனும் காலி ஆகிடும் போல. நமக்கு நல்ல லாபம்தான். இதே மாதிரி கஸ்டமர் வந்தால் சீக்கிரமாக நம்ம வேலையும் முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி சுப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாப்பிட்டு முடிச்சதும், டேய் மச்சான், சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையில் 1 ரூபாய் இல்லை. இந்த விஷயம் மட்டும் கடைக்காரனுக்கு தெரிஞ்சுது, நம்ம கதை இன்னியோடு முடிஞ்சுது. பாரு, அவன் பயில்வான் மாதிரி நிற்கிறான். நம்ம மட்டும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுது, நம்ம எலும்பை எண்ணிடுவான். இப்போன்னு பார்த்து ஒரு இளிச்சவாயம் கூட வரமாட்டான்றானே அப்படின்னு அவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கூட படித்த கணேஷ் அங்கே வந்தான். அடடே, பாப்பா கணேஷ், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. சரி சரி, நீயும் வறுத்த மீன் வாங்கி சாப்பிடு, உனக்கும் சேர்த்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, என்கிட்ட பணம் இருக்கு, நீங்கள் தர வேணாம். உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னா, ஓ அப்படியாப்பா, சரி சரி, எங்ககிட்ட எல்லாம் 500 ரூபாய் நோட்டாக இருக்குது. இந்த கடைக்காரன் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டான். எங்களுக்கான பணத்தை நீயே கொடுத்துடு, அடுத்த டைம் பார்க்குறப்ப திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கணேஷ், அண்ணன், இவங்க 2 பேரும் என்னுடைய நண்பர்கள் தான்.
இவங்க சாப்பிட்டதுக்கான பணத்தை என் பில்லா கூட சேர்த்து கொடுத்துடுங்க. இவங்களுக்கும் சேர்த்து நானே பணம் கொடுத்துட்றேன். அப்படின்னு சொல்லி கணேஷ் கடைக்காரங்கிட்ட சொன்னான். அவனுங்களும் இவன் தலையில கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. இவனும் வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதும், அண்ணன் மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுப்பு, இங்க பாருப்பா, மொத்தமா 500 ரூபாய் ஆகுது, சீக்கிரம் பணத்தை எடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு கணேஷ், அண்ணன் நீங்க கணக்கை ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுப்பு, இங்க பாருப்பா, நீ சாப்பிட்டது வெறும் 50 ரூபாய் தான். ஆனா உன் ஃப்ரெண்டுங்க 450 ரூபாய்க்கு வறுத்த மீனை சாப்பிட்டு இருக்கிறானுங்க. நீயே பாரு, கடையில முக்காவாசி மீனை அவனுங்க தான் சாப்பிட்டானுங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அண்ணன், நீங்க என்ன சொல்றீங்க? 500 ரூபாயா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. என்கிட்ட வெறும் 200 ரூபாய் தான் இருக்கு. அவனுங்க என்னை நல்லா ஏமாத்திட்டானுங்க. என்னை மன்னிச்சு விட்டுடுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான் கணேஷ். அதுக்கு சுப்பு, இங்க பாருப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தமா பிளான் பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் கூட்டு களவாணிங்க தானே. ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா என் கடையிலேயே நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னான். அப்படி அடுத்த நாள்ல இருந்து கணேஷ் சுப்புவோடைய கடைக்கு வேலைக்கு வந்தான். வாங்கம்மா வாங்க, சூடான வறுத்த மீன் தயாரா இருக்கு. நெய் மீன் இருக்கு, பாறை மீன் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. விலையும் கம்மி தான், ருசி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னான் கணேஷ். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவன் கடைக்கு 2 பேர் நடந்து வந்தாங்க. ஏன்பா, மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தானே, நல்லா ருசியாக இருக்கும் இல்லை? அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. அதுக்கு கணேஷ், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பணம் இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. அதனால தான் முன்னாடியே கேட்குறேன். பணம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். ஏன்பா லூசா நீ? பணம் இல்லாமல் யாராவது சாப்பிட வருவாங்களா? என்னென்ன கடைக்கு இப்படியாப்பட்ட ஆளை வேலைக்கு வச்சிருக்கீங்க? உங்கள் கடை விளங்குன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு அம்மா, அதானே போயும் போய் உன் கடைக்கு சாப்பிட வந்தேன் பாரு. உன் மீனும் வேணாம், உன் கடையும் வேணாம். நாங்கள் வேறு கடையை பார்த்துக்குறோம். உனக்கு இருக்கிற வாய்க்கு நீ எந்த கடைக்கு போனாலும் அந்த கடை விளங்கவே விளங்காது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சுப்பு, இங்க பாருப்பா, நீ எனக்கு பணத்தையே திருப்பி தர வேணாம். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. உனக்கு இருக்கிற வாய் கொழுப்புக்கு உன்னை வேலைக்கு வச்சா நான் தான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போகணும் போல. தெரியாம உன்னை கடைக்குள்ள சேர்த்துட்டேன். நீ சாப்பிட்டதுக்கு பணமே தர வேணாம். முதல்ல இடத்த காலி பண்ணு, அது போதும். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.